Hello my dear students. இப்போ நம்ம chapter 4 goodwill chapterல sum number 6 discuss பண்ணலாம். sum number 6ல weighted average profit நம்ம முதல்லயே பார்த்தோம். average profitல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு simple average, இன்னொன்னு weighted average. simple averageல என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற ப்ராஃபிட்ட ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் ப்ராஃபிட்ட இயர்ஸ் பர்ச்சேஸ் ஓட மல்டிப்ளை பண்ணோம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டி இருந்தா அதை செஞ்சோம். இப்போ என்னன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா இது யூசுவலா எப்ப ஃபாலோ பண்ணுவாங்கன்னா when there is increasing trend in profit or decreasing trend in profit. இப்போ வந்து 15, 16, 17 இயர் 18 இயர்ஸ் கொடுத்திருக்கு. ப்ராஃபிட் இப்படி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு சம் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. வெயிட்ஸ் ஆர் அசைன்ட், அதாவது ஒவ்வொரு இயருக்கு நேர வெயிட் கொடுத்திருக்காங்க. இந்த வெயிட் பாத்தீங்கன்னா யூசுவலா இந்த ரீசன்ட் இயர்ஸுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், பழைய ஏர்லியர் இயர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்களே வெயிட் கொடுத்திருப்பாங்க. சம்மில் 1 பாயிண்ட் அந்த மாதிரி வெயிட்டேஜ் 1, 2, 3, 4ன்னு வெயிட் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இயர் ப்ராஃபிட் வெயிட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். அப்போ இயர் காப்பி பண்ணிக்கிட்டோம், ப்ராஃபிட் காப்பி பண்ணிருக்கோம், வெயிட் காப்பி பண்ணிருக்கோம். 2015க்கு 10,000, 16க்கு 12,000, 17, 16, 18க்கு 18,000 இந்த மாதிரி. அடுத்து வெயிட் கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 4ன்னு. இப்போ நமக்கு சம்மிலேயே find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit அப்படின்னே கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல எல்லாம் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு மட்டும்தான் இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப், இதுல வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தா நம்ம வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். வெயிட்டையும் ப்ராஃபிட்டையும் 10,000 into 1 10,000, 12,000 into 2 24,000, 16,000 into 3 18,000 into 4 மல்டிப்ளை பண்ணிட்டு இதை டோட்டல் பண்ணணும். வெயிட்டையும் டோட்டல் பண்ணணும். ஃபார்முலா என்னன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது வெயிட்டட் ப்ராஃபிட். வெயிட்டையும் ப்ராஃபிட்டையும் மல்டிப்ளை பண்ணா வெயிட்டட் ப்ராஃபிட். ஆனா நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும். அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். அப்போ வெயிட்டட் ப்ராஃபிட்டோடைய டோட்டல் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். நம்ம சிம்பிள் ஆவரேஜ்ல 4 ப்ராஃபிட் 4 இயர் கொடுத்திருந்தா 4ஆல டிவைட் பண்ணுவோம். இங்க அப்படி இல்ல, வெயிட்டால டிவைட் பண்ணணும். 1, 2, 3, 4 இந்த வெயிட் 10ஆல 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஆஃப் வெயிட். இப்ப நம்ம ஆட் பண்றோம். 4 plus 3 plus 2 plus 1 10. 10ஆல டிவைட் பண்ணோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,400. இப்ப நமக்கு குட்வில் வேணும். குட்வில்க்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். சிம்பிள் ஆவரேஜ்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் போட்டோம். இப்ப வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு? 15,400. இந்த 15,400 கண்டுபிடிச்சதை எழுதி இன்டு 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இது குட்வில் 46,200 வந்திருக்கு. அப்போ நம்ம ஒரு டைம் சம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ 3 இயர்ஸ்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட யூஸ் பண்ணணும். நம்ம இயர் அப்படியே எழுதிக்கிறோம், ப்ராஃபிட் அப்படியே எழுதிக்கிறோம், வெயிட் எழுதிக்கிறோம். 3 காலம் எழுதிட்டு 4th காலம் வெயிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு இதையும் மல்டிப்ளை பண்றோம். அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். 18,000 into 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும்னா வெயிட்டட் ப்ராஃபிட்டையும் டிவைடட் பை டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்டுக்கு வெயிட் டிவைட் பண்ணும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப காஷியஸா கவனமா இருக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா 4ஆல டிவைட் பண்ணிடலாம். இதுல 4ஆல டிவைட் பண்ணா சம்மே தப்பா போயிடும். வெயிட்டால டிவைட் பண்ணணும். வெயிட் ஆட் பண்ணணும். 4 plus 3 plus 2 plus 1 10ஆல டிவைட் பண்ணணும். அடுத்தது ஃபார்முலா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட். டோட்டல் ஆஃப் வெயிட். அப்போ நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துடும். குட்வில் வேணும்னா
3 years purchaseனா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். weighted average profit into 3 years purchase. 3 years purchase மல்டிப்ளை பண்ணோம்னா 46,200 வந்துரும். இந்த மாதிரி weighted average profit போடணும். சம்மில் நமக்கு எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு சம் தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இல்லஸ்ட்ரேஷனையும் பார்த்துடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.